பார்க்க போகிறோம். செலக்டட் மார்க்கர் ஜீன். ஓகே ரைட். PBR 322 அப்படின்னா என்ன? ஃபர்ஸ்ட் இதில் இருக்கிறது இன்ட்ரோடக்ஷன் பார்ட் பார்த்துட்டு அப்புறம் ரிவ்யூ வந்து போர்டில் வச்சு பார்க்கலாம். ஓகே PBR 322 அது Pனா ஸ்டாண்ட்ஸ் ஃபார் அ பிளாஸ்மிட், அந்த B அண்ட் R வந்து ஸ்டாண்ட்ஸ் ஃபார் தட் பாலிவர் அண்ட் ராட்ரிகஸ் சயின்டிஸ்ட். 322ன்றது வந்து இந்த ஆர்டர் ஆஃப் டிஸ்கவரி அது பண்ணது. ஓகேவா? இவங்க தான் டெவலப் பண்ணியிருக்காங்க. பாலிவர் அண்ட் ராட்ரிகஸ் வந்து இந்த இயர் ஆஃப் 1977ல் இந்த பிளாஸ்மிடை வந்து அவங்க டெவலப் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன டெவலப் பண்ணியிருக்காங்க, என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னா ரெஸ்ட்ரிக்ஷன் சைட்ஸ். எதனா ரெஸ்ட்ரிக்ஷன் சைட்ஸ்னாக்கா CLAV1, E-cori1, and then PV1, PST1, okay, PBU2, SAL1, BAMH1, HIND3 இதெல்லாம் ரெஸ்ட்ரிக்ஷன் சைட். ரெஸ்ட்ரிக்ஷன் சைட்னா என்ன அர்த்தம்னா எண்டோநியூக்ளியஸ் என்சைம் மூலமா அது கட் பண்ற இடம், அதான் ரெஸ்ட்ரிக்ஷன் சைட். நெக்ஸ்ட் ஒன்று இருக்குன்னா ஆரி. ஆரினா ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன். நெக்ஸ்ட் வந்து ஆர்ஓபி. ஆர்ஓபினா ரீஜன் ஆஃப் what I mean the plasmid, the replication நடக்குது இல்லையா, அதுக்கு பேர் தான் ரெப்ளிகேஷன் ஆஃப் பிளாஸ்மிட். இந்த இடத்துல தான் நடக்கும். ஓகே இதில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா அவங்க வந்து ரெண்டு ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் ஜீனை இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து ஆம்பிசிலின், இந்த ஆர் வந்து ரெசிஸ்டன்ஸ், TET அம்மீன் டெட்ராசைக்கிள் ரெசிஸ்டன்ட் ஜீன் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே இந்த பிளாஸ்மிடை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஈகோலி பாக்டீரியாவில் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாங்க. ஈகோலி பாக்டீரியா வந்து ஹோஸ்டாக இருக்கும், இது வந்து உங்களுக்கு வெக்டார் மாதிரி இருக்குது. ஓகே இந்த PBR இந்த 322 இருக்கிற இந்த பிளாஸ்மிடை நம்ம அதை இன்ட்ரோடியூஸ் பண்ண ஈகோலி பாக்டீரியா இன்ட்ரோடியூஸ் பண்ணாக்கா அது என்ன ஆகும்னா நேச்சுரலாக ஈகோலி பாக்டீரியாவுக்கு ரெசிஸ்டன்ஸ் கிடையாது, எந்த ஆன்டிபயோட்டிக்குக்கும் ரெசிஸ்டன்ஸ் கிடையாது. ஆனால் அந்த PBR இன்ட்ரோடியூஸ் பண்ணுறதுனால இட் டெவலப்ஸ் ரெசிஸ்டன்ஸ். என்னன்னா அதை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுது. யூ ஆர் மேக்கிங் தட் அந்த ஈகோலி பாக்டீரியா வந்து கம்பீட்டன்ட் ஹோஸ்டாக கொண்டு போகிறோம். கம்பீட்டன்ட்னாக்கா நேச்சுரலாக அதுக்கு அந்த ப்ராப்பர்ட்டி கிடையாது. பட் இந்த PBR 322 இன்ட்ரோடியூஸ் பண்ணுறதுனால அந்த ஈகோலி பாக்டீரியாவுக்கு வந்து ரெண்டு ஆன்டிபயோட்டிக்ல வந்து ரெசிஸ்டன்ஸ் கிடைக்கும். தேர்பை அந்த ஈகோலி பாக்டீரியா வந்து கேன் க்ரோ வெல் இன் அ 2 மீடியம். என்ன மீடியம்னாக்கா ஆம்பிசிலின் மீடியம்லேயும் வளர்க்க முடியும், டெட்ராசைக்ளின் மீடியம் வளர்க்க முடியும். ஓகேவா? அதனால அது பேர் டிரான்ஸ்ஃபார்மன்ஸ்னு பேரு. இந்த PBR வந்து நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்றதுனால ஈகோலி பாக்டீரியாக்கு அந்த ரெசிஸ்டன்ஸ் பவர் டெவலப் ஆகுது, அதுக்கு பேர் டிரான்ஸ்ஃபார்மன்ஸ்னு பேரு. ஓகே ரைட். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா இந்த டெசைட் ஜீன் ஃபாரின் ஜீன். இந்த ஃபாரின் ஜீனை வந்து இங்க வந்து நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்றோம். எங்க டெட்ராசைக்ளின் ஜீன் இருக்கியா, BAMH1 SAL1ன்றது ரெஸ்ட்ரிக்ஷன் சைட், அந்த இடத்துல நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்றதுனால இது என்ன ஆகும்னா டெட்ராசைக்ளின் ரெசிஸ்டன்ட் ஜீன் வந்து இன்ஆக்டிவேட் ஆயிடும். ஓகேவா? இன்ஆக்டிவேட் ஆகிட்டு அது இது வந்து இது நம்ம ஈகோலி பாக்டீரியா இன்ட்ரோடியூஸ் பண்ணனால அந்த ஈகோலி பாக்டீரியா கேன் க்ரோ ஒன்லி இந்த ஆம்பிசிலின் ரெசிஸ்டன்ட் மீடியம்ல மட்டும் தான், ஆம்பிசிலின் மீடியம்ல மட்டும் தான் வளரும். ஐ மீன் தே கேன் க்ரோ, ஏன்னா அதுல ஆம்பிசிலின் ரெசிஸ்டன்ட் ஜீன் மட்டும் தான் ஆக்டிவா இருக்கு. ஓகே ரைட். இப்போ நம்ம ஃபாரின் ஜீனை வந்து இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் சைட் BAMH1 இல்ல SAL1 இந்த டெட்ராசைக்ளின் ரெசிஸ்டன்ட் ஜீன் இருக்கிறதுல நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்றோம் இல்லையா, கட் பண்ணிட்டு அந்த லைகேஸ் என்சைம் மூலமா இன்ட்ரோடியூஸ் பண்றது வந்து ஸ்ப்ளைசிங் ப்ராசஸ். ஓகே அது இன்ட்ரோடியூஸ் பண்ணா அது பேரு RDNAன்னு பேரு. ஓகே இதனால இது ரீகாம்பினன்ட்னு பேரு. இந்த இது வந்து இந்த PBR நம்ம என்ன சொல்லுவோம், ரீகாம்பினன்ட் சொல்லுவோம். ஏன்னா ஃபாரின் ஜீன் இன்ட்ரோடியூஸ் பண்ணால அது பேர் ரீகாம்பினன்ட்னு பேரு. ஓகே நான் இப்போ இந்த ஃபாரின் ஜீனை இன்ட்ரோடியூஸ் பண்றதுனால என்ன ஆகும்னா டெட்ராசைக்ளின் ரெசிஸ்டன்ட் ஜீன் வந்து இன்ஆக்டிவேட் ஆயிட்டு இந்த பாக்டீரியா வந்து கேன் க்ரோ ஒன்லி இன் ஆம்பிசிலின் மீடியம். ஓகே இப்போ ரீகாம்பினன்ஸ்னா என்ன? ரீகாம்பினன்ஸ்னா நம்ம ஃபாரின் ஜீனை இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கோம்ல, அதான் ரீகாம்பினன்ஸ். ஏலியன் டிஎன்ஏ ஃபாரின் டிஎன்ஏ இட் கேன் க்ரோ ஒன்லி இன் ஆம்பிசிலின் மீடியம். அது குரோமோஜெனிக் சப்ஸ்ட்ரேட்ல வளர்த்தாக்கா that do not produce any color, ஏன்னா ரீகாம்பினன்ஸ் இருக்கிறதுனால ஃபாரின் ஜீன் இருக்கிறதுனால. அது என்ன ஏலியன் டிஎன்ஏ அப்படின்னாக்கா பீட்டா கேலக்டோசைடேஸ்னு என்சைம் ப்ரொடியூஸ் பண்ற ஜீனை நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்றதுனால அந்த டெட்ராசைக்ளின் ரெசிஸ்டன்ட் ஜீன் வந்து இன்ஆக்டிவேட் ஆகுது, அது பேர் இன்சர்ஷனல் இன்ஆக்டிவ் அப்படின்னு பேரு. ஓகே நான் ரீகாம்பினன்ஸ்னா என்ன அர்த்தம்னா நம்ம ஃபாரின் ஜீன் எதுவுமே இன்ட்ரோடியூஸ் பண்ணல, அது பேர் நான் ரீகாம்பினன்ஸ். that can grow well in both that medium, ஏன்னா அதுல வந்து ரெண்டு ரெசிஸ்டன்ட் ஜீனும் உங்களுக்கு ஆக்டிவா இருக்கிறதுனால that can grow in both the amphisilin medium and tetracycline medium. இத குரோமோஜெனிக் சப்ஸ்ட்ரேட்ல வளர்த்தோம்னாக்கா that produce a blue color காலனிஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகே இதுதான் கான்செப்ட். இதெல்லாம் நம்ம இப்போ ரிவ்யூவா பார்க்க போறோம். ஓகே இதான் PBR நம்ம பார்த்தோம். இந்த HIND3 BAMH1 and then PV2 அப்புறம் SAL1 இதெல்லாம் நம்ம ரெஸ்ட்ரிக்ஷன் சைடு, PST1 அப்புறம் வந்து PV1 இதெல்லாம் ரெஸ்ட்ரிக்ஷன் சைட்னா அங்கே தான் நம்ம வந்து கட் பண்ணிட்டு எண்டோநியூக்ளியஸ் என்சைம் வந்து ஆக்ட் ஆகிட்டு அங்கே நம்ம ஃபாரின் டிஎன்ஏ இன்ட்ரோடியூஸ் பண்ண முடியும். ஓகே இதில் என்ன பண்ணுறாங்கன்னா ஆம்பிசிலின் ரெசிஸ்டன்ட் ஜீன், டெட்ராசைக்ளின் ரெசிஸ்டன்ட் ஜீன்ஸ் வந்து அவங்க வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாங்க. இதை நம்ம ஈகோலி பாக்டீரியாவில்
நம்ம இந்த பிளாஸ்மிடை இன்ட்ரோடியூஸ் பண்ணாக்கா இந்த ஈகோலி பாக்டீரியாவுக்கு வந்து அந்த கம்பீட்டன்ட் ஹோஸ்ட்னு சொல்லுவோம். கம்பீட்டன்ட்னா நேச்சுரலாக அதுக்கு வந்து எந்த ரெசிஸ்டன்ஸும் கிடையாது அகேன்ஸ்ட் ஆன்டிபயோட்டிக். ஆனால் இந்த 2 ரெசிஸ்டன்ட் ஜீன் இருக்கிற அந்த பீப்பியர் இன்ட்ரோடியூஸ் பண்ணுறதுனால தே கேன் க்ரோ இன் போத் த மீடியம், ஆம்பிசிலின் மீடியம் அண்ட் டெட்ராசைக்ளின் மீடியம். ஓகே ரைட். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த இடத்துல உங்களுக்கு RDNA டெவலப் பண்ணுறோம். RDNA என்னன்னா இந்த ஃபாரின் டிஎன்ஏ என்னது ஏலியன் டிஎன்ஏ கூட நம்ம சொல்லுவோம். அதாவது அந்த பீட்டா கேலக்டோசைடேஸ் அந்த என்சைம் ப்ரொடியூஸ் பண்ணுற ஜீனை வந்து இங்கே இன்ட்ரோடியூஸ் பண்ணுறோம். BAMH1 SAL1 அது எந்த ரீஜன்னாக்கா டெட்ராசைக்ளின் ரெசிஸ்டன்ட் ஜீன் இருக்கிற ரீஜன். இதை இன்ட்ரோடியூஸ் பண்ணுறதுனால டெட்ராசைக்ளின் ரெசிஸ்டன்ட் ஜீன் வந்து இன்ஆக்டிவேட் ஆகிடும். thereby the bacteria can grow only in a amphisilin medium. ஓகே, இதில் என்ன பண்ணுறோன்னா இந்த ரெண்டு ரெசிஸ்டன்ட் ஜீன் இருக்கு இல்லையா, ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் ஜீன் வந்து நமக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியும். 2 கான்செப்ட் நமக்கு ஐடென்டிஃபை பண்ண உதவுது. என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஆம்பிசிலின் ரெசிஸ்டன்ட் ஜீனும் அந்த டெட்ராசைக்ளின் ரெசிஸ்டன்ட் ஜீன் இருக்கிறதுனால நம்ம எது டிரான்ஸ்ஃபார்மன்ஸ் எது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும். டிரான்ஸ்ஃபார்மன்ஸ்னா என்ன அர்த்தம்னா நான் ஆல்ரெடி சொன்னது தான், ஈகோலி பாக்டீரியாவுக்கு நேச்சுரலாக எந்த ரெசிஸ்டன்ஸ் பவரும் கிடையாது. ஆனால் அந்த PBr322 இன்ட்ரோடியூஸ் பண்ணுறதுனால அந்த ஈகோலி பாக்டீரியாவுக்கு 2 ரெசிஸ்டன்ஸ் அகேன்ஸ்ட் 2 ஆன்டிபயோட்டிக் வருது இல்லையா, அதனால அது பேர் டிரான்ஸ்ஃபார்மன்ஸ். செகண்ட் என்னன்னா இந்த டெட்ராசைக்ளின் ரெசிஸ்டன்ட் ஜீன் மூலமா நம்ம எதை கண்டுபிடிக்கலாம், ரீகாம்பினன்ட் எது நான் ரீகாம்பினன்ட் எதுன்னு கண்டுபிடிக்கலாம். ரீகாம்பினன்ட்னா என்ன அர்த்தம்னா ஃபாரின் ஜீனை இன்ட்ரோடியூஸ் பண்றோம் இல்லையா பை ஸ்ப்ளைசிங் ப்ராசஸ் மூலமா, அது பேர் ரீகாம்பினன்ட். அது இன்ட்ரோடியூஸ் பண்றதுனால இந்த ஜீன் வந்து இன்ஆக்டிவேட் ஆயிடுது. ஸோ தே cannot grow in a tetracycline medium. So it helps to find out the non-recombinants also. Okay. ஸோ இப்போ இந்த ஈகோலி பாக்டீரியா வந்து நம்ம குரோமோஜெனிக் குரோமோஜெனிக்னா என்ன அர்த்தம்னா கலர் ப்ரொடியூசிங். குரோமோஜெனிக் சப்ஸ்ட்ரேட்ல நம்ம when you are growing நாக்கா only that non recombinants இருக்கு இல்லையா, நான் recombinantsனாக்கா அந்த ஃபாரின் டிஎன்ஏ இன்ட்ரோடியூஸ் பண்ணாம RDNA இல்லாம இருக்கு பாருங்க, that alone can grow in a chromogenic substrate and gives blue color colonies are produced. Thank you.